வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங்கில் TestIO பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். நான் பேசுகிறது என்னென்னு புரியலன்னா என் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இதில் வந்து மவுஸ் கிளிக்கிங் வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட் இருந்துச்சு. அது எப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ விண்டோஸில் வந்துட்டு மவுஸ் கிளிக்கிங் போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம வந்து ரெக்கார்டரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ரெக்கார்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்ட் வந்துட்டு மவுஸ் கிளிக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஃபைன் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வந்துட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு எனேபிள் ரெக்கார்டிங் அப்படி கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா தெரியுது கர்சர் கிளிக்ஸ். இது எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பிங்க் கலரில் தெரியும் பார்த்திங்களா. அது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியாது. பட் ரெக்கார்டிங் எடுத்து நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அந்த கலர் இதில் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கிளிக்கிங்கை வந்துட்டு காட்டுவோம் விண்டோஸில். இதுவே எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆப் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிளிக்கிங் தெரிகிற மாதிரி நமக்கு இது வரைக்கும் ஆப்ஷன் விண்டோஸில் எனேபிள்டாக கிடையாது. வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக்கிங் காமிச்சிக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு iOSல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். iOSல வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணது அப்படி தான். இதில் தான் வந்துட்டு டேப் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த டேபை தொட்டுட்டு நம்ம போய் தொட்டோன்னா அந்த இடத்துல இந்த டேப் வந்து நமக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டச்சாக தெரியும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் வீடியோ யூஸ் பண்ணும்போதும் இது ஓன் வீடியோ யூஸ் பண்ணும்போது நம்ம டச் பண்ணுறோமோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். சும்மா ஒரு ப்ரூஃபுக்காக இது வந்துட்டு அவங்க இதில் வந்து ரூல். ஸோ இது தெரியணும். iOSல இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனை எப்படி நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். iOSல செட்டிங்ஸில் போய்ட்டு ஆக்சஸபிலிட்டிக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே டச் போயிட்டிங்கன்னா மேலே வந்துட்டு ஆக்சஸபிலிட்டி டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாலே அந்த மெனு வந்து முன்னாடி வந்துடும். அந்த மெனுவில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரோல் டவுன், ஸ்க்ரோல் அப், ஸ்க்ரோல் ரைட், ஸ்க்ரோல் லெஃப்ட் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டேபுங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம கிளிக் பண்ணும்போது iOSல ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதாவது பக்குக்காக ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த கிளிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அந்த டேபை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரி காமிங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் வந்துட்டு நம்ம செட் பண்ணும்போது செட்டிங்ஸில் போகிறோம். செட்டிங்ஸில் போய் அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷோ டச் கெஸ்சர் அப்படிங்கிறது. இது கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது தெரியாது, ஆனால் உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்துட்டு அது கிளிக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் டச் தெரியறதுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறோம். OS வெர்ஷனை 7 டைம் கிளிக் பண்ணும்போது டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடுங்க. டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனில் ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு டச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ வில் ஷோ யூ திஸ் வீடியோ. ஜஸ்ட் செக் ஷோ டேப்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஆப்ஷன் தான் சொன்னேன். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளாலேயும் வந்துட்டு டச்சை பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நம்ம இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரெக்கார்டிங்கில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டீட்டெயிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.